வெல்கம் பேக் டு பில்லியனர் பாத். ஸோ இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, இன்ட்ராடே ட்ரேடிங்காக வந்து சில ஸ்டாக்ஸ் வந்து நான் சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதை நம்ம பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டாக நான் வந்து சூஸ் பண்ணியிருக்க ஸ்டாக் வந்து இன்ஃபி. ஸோ ஃபர்ஸ்ட் 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் பார்த்துடலாம். ஸோ 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் வந்து ஒரு நல்ல பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ வந்து இதில் நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன்னா, ஸோ இந்த ஏரியா வந்து பிரேக் அவுட் பண்ணிட்டு ஸோ ரீடெஸ்ட் எடுத்துகிட்டு மேலே போகிற மாதிரி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ டார்கெட்னு பார்த்தோம்னா வந்து 1950 வரைக்கும் நான் போகணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். இதுக்கு மேலே என்ன எக்ஸ்ட்ரா பாயிண்ட் அப்படின்னா, ஸோ இன்ஃபோசிஸ் வந்து போல்ஸ்டார் அப்படிங்கிற ஒரு கம்பெனியோட வந்து எலக்ட்ரிக் மோட்டார் பைக்கான ஒரு சாஃப்ட்வேர் தயாரிக்கிறதுக்கான ஒரு டைப் வந்து வச்சுருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு பாசிட்டிவ் நியூஸாக வந்து நான் பார்க்குறேன். ஸோ இதை நம்ம பிரேக் அவுட் கொடுத்ததுக்கப்புறம் தாராளமாக வந்து பை பண்ணலாம். நம்ம அடுத்தது பார்க்க போகிற ஸ்டாக் வந்து டிசிஎஸ். ஸோ டிசிஎஸோட 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் படி பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸில் பார்த்தோம்னா இன்டியூஸ்மெண்ட் இங்கே எடுத்துகிட்டு ஸ்ட்ரக்சர் வந்து பிரேக் அவுட் கொடுத்துருக்கு கீழே. ஸோ இதை இன்டியூஸ்மெண்ட் மார்க் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டாக வந்து ஸோ இந்த ஏரியா வந்து பிரேக் அவுட் ஸ்ட்ரக்சர் மார்க் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்ட்ரக்சர் பிரேக் அவுட் கொடுத்ததுக்கு அப்புறமே வந்து இன்டியூஸ்மெண்ட் அகைன் எடுத்துட்டு ஸ்ட்ரக்சர் வந்து பிரேக் அவுட் கொடுத்துருச்சு. ஸோ இப்போ என்னன்னா இந்த ஏரியா வந்து சோச். இந்த சோச்சுக்கு ஆல்ரெடி வந்து ஸ்வீப் கொடுத்துருச்சு. ஸோ இப்போ வந்து மார்க்கெட் வந்து கீழே பார்த்தீங்கன்னா தெரியும். நம்ம எக்ஸ்டிபிஓயில் வந்து இங்கே வந்து நிறைய தடவை வந்து ஸ்வீப் கொடுத்துருக்கு. நம்ம இந்த ஏரியாவுக்கு மேலே க்ளோசர் கொடுக்குற பட்சத்தில் வந்து நம்ம தாராளமாக என்ட்ரி போகலாம் 15 மினிட்ஸ் படி. ஸோ இந்த ஏரியா பிரேக் அவுட் கொடுத்ததுக்கப்புறம் ஒரு இன்டியூஸ்மெண்ட் எடுத்ததுக்கப்புறம் பை என்ட்ரி போகலாம். ஸோ டில் எது வரைக்கும் நம்ம போகலாம் அப்படின்னா 4417 வரைக்குமே போகலாம். ஸோ அடுத்து 1 மினிட் டைம் ஃப்ரேமில் பார்த்துலாம் எப்படி இருக்குது அப்படின்னு. ஒன் மினிட் டைம் ஃப்ரேம்னு பார்த்தா அஸ் ஆஃப் நவ் அப் ட்ரெண்டில் இருக்க மாதிரி தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இங்கே இன்டியூஸ்மெண்ட் எடுத்திருக்கு. இன்டியூஸ்மெண்ட் இங்கே எடுத்ததுக்கப்புறம் ஸ்ட்ரக்சர் பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. ஸோ இங்கே வந்து ஸ்வீப் தான், லிக்விடிட்டி ஸ்வீப் தான் இருக்குது. கீழே க்ளோசர் கொடுத்துருந்தாலுமே அடுத்து வந்து அடுத்த கண்டியில் வந்து மேலே தான் க்ளோசர் கொடுத்துருக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஸோ இதோட பிரேக் அவுட் ஸ்ட்ரக்சர் வந்து இங்கே மார்க் பண்ணிக்கலாம். இங்கே தான் ஸ்ட்ரக்சர் பிரேக் அவுட் பண்ணிவிட்டு ஸோ நம்மளோட ப்ரீவியஸ் ஸ்விங் ஹை வந்து எது இந்த ஏரியா. ஸ்விங் ஹையை வந்து நம்ம சோச்சுன்னு மார்க் பண்ணிக்கலாம். ஸோ அஸ் ஆஃப் நவ் 1 மினிட் டைம் ஃப்ரேம் படி இது வந்து அப் ட்ரெண்டில் தான் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இன்டியூஸ்மெண்ட்டில் இங்கே பாருங்கள், இன்டியூஸ்மெண்ட் எடுத்ததுக்கப்புறம் லிக்விடிட்டி ஒரு ஸ்வீப் எடுத்ததுக்கப்புறம் வந்து நம்ம தாராளமாக பை போகலாம். இங்கே ஒரு ஸ்வீப் கொடுத்ததுக்கப்புறம் வந்து நம்ம தாராளமாக வந்து பை போகலாம். ஸோ இங்கே ஸ்வீப் கொடுத்ததுக்கப்புறம் போகலாம். இல்லைன்னா நம்மளோட டிசைனல் பிஓன்னு பார்த்தோம்னா இங்கே இருக்குது. ஸோ இதை நம்ம வந்து டிசைனல் பிஓயை மார்க் பண்ணிக்கலாம். ஸோ இன்கேஸ் இங்கேயுமே வந்து ஒரு நல்ல கன்ஃபர்மேஷன் வரலைன்னா நம்மளோட எக்ஸ்ட்ரீம் பிஓஐ இங்கே வரைக்கும் வச்சுக்கலாம். ஸோ இங்கேருந்து ஒரு என்ட்ரி போயிடலாம் கன்ஃபர்மேஷன் கொடுத்ததுன்னா. ஸோ இந்த ஏரியா வந்து இதை வந்து நான் எக்ஸ்ட்ரீம் பிஓஐன்னு மார்க் பண்ணிக்கிறேன். சாரி, ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 2 சான்ஸ் இருக்குது. ஸோ ஒன்று இங்கே ஸ்வீப் பண்ணிவிட்டு கீழே டிசைனல் பிஓஐயில் வந்துட்டு கன்ஃபர்மேஷன் கொடுத்ததுக்கப்புறம் என்ட்ரு ஆகலாம். ஒன்று இல்லை இங்கே கன்ஃபர்மேஷன் வரல அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம இங்கே ஏரியாவில் வந்து போகலாம். ஓகே. ஸோ டில் டார்கெட் எது வரைக்கும் அப்படின்னா நம்மளோட சோச் வந்து இங்கே மார்க் பண்ணியிருக்கோம் 15 மினிட்ஸில். ஸோ அது வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது 4306 வரைக்கும். ஓகே. ஸோ அடுத்தது நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் வந்து ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் ஃபஸ்ட்டு பார்த்துலாம். ஸோ ஃபஸ்ட்டாக வந்து இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் எடுத்திருக்கு. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் எடுத்ததுக்கப்புறம் ஸ்ட்ரக்சர் வந்து பிரேக் அவுட் கொடுத்துருக்கு கீழே.
அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் ஸ்விங் ஹையை வந்து நம்ம வந்து சோச்சுன்னு மார்க் பண்ணிக்கலாம். சோச். ஸோ ஸ்ட்ரக்சர் வந்து பிரேக் அவுட் கொடுத்துருச்சு. அகைன் பார்த்தீங்கன்னா தெரியும். இன்டியூஸ்மெண்ட் எடுத்துட்டு ஸ்ட்ரக்சர் வந்து உங்களுக்கு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் கொடுத்துருச்சு. ஸோ இதை வந்து பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் மார்க் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம 779 வந்து சோச்சுன்னு மார்க் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து இன்டியூஸ்மெண்ட் இங்கே இருக்குது. இன்டியூஸ்மெண்ட் ஸ்வீப் பண்ணிட்டு மார்க்கெட் வந்து மேலே போகலை. அடுத்ததாக வந்து நம்மளோட டிஜிட்டல் பிஓஐனா இங்கே இருக்குது. டிஜிட்டல் பிஓஐலையுமே எந்த கன்ஃபர்மேஷனும் வரல. அப்போ நம்மளோட எக்ஸ்ட்ரீம் பிஓஐக்கு தான் இது வந்து கன்ஃபர்மேஷன் கிடைச்சதுக்கப்புறம் வந்து நம்ம போகிற மாதிரி இருக்கும் என்ட்ரி. ஸோ இதை வந்து ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னு பார்த்துக்கலாம். ஸோ லோயர் டைம் ஃப்ரேம் கன்ஃபர்மேஷன் கிடைச்சதுன்னா இங்கே வந்து ஒரு என்ட்ரி கொடுக்கலாம். ஓகே. ஸோ டார்கெட் ஒன்று வந்து பார்த்தோம்னா 805 வரைக்கும் போய் போகலாம். ஸோ அடுத்து 1 மினிட் டைம் ஃப்ரேம் போயிடலாம். ஸோ 1 மினிட் டைம் ஃப்ரேம்னு பார்த்தோம்னா ஸோ இந்த ஏரியா வந்து இன்டியூஸ்மெண்ட். ஸோ இன்டியூஸ்மெண்ட் எடுத்ததுக்கப்புறம் வந்து ஸ்ட்ரக்சர் வந்து பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. ஸ்ட்ரக்சர் பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. ஸோ ப்ரீவியஸ் ஸ்விங் ஹையை வந்து நம்ம வந்து சோச்சு மார்க் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ 2 சினாரியோ. ஒன்று வந்து இங்கே லிக்விடிட்டியை ஸ்வீப் பண்ணிட்டு கீழே விழுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. டில் எது வரைக்கும் அப்படின்னா நம்மளோட 15 மினிட்ஸோட எக்ஸ்ட்ரீம் பிஓஐ வரைக்கும் 780 வரைக்கும் கீழே விழுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்கேஸ் அப்படி இல்லை அப்படின்னா கேப் கேப் அப் ஆகுது, இல்லை ஸ்ட்ரக்சர் வந்து மேலே க்ளோசர் கொடுக்குதுன்னா ஒரு இன்டியூஸ்மெண்ட் எடுத்ததுக்கப்புறம் தாராளமாக வந்து 800 வரைக்கும் நம்ம வந்து பை வந்து போகலாம். ஓகே. ஸோ நம்ம அடுத்த ஸ்டாக் பார்த்துடலாம். அடுத்தது டாக்டர் ரெட்டி. ஸோ நம்ம ஏற்கனவே மார்க் பண்ணியிருந்த மாதிரி தான் 15 மினிட்ஸில் வந்து ஸ்ட்ரக்சர் வந்து பிரேக் அவுட் பண்ணி மேலே போயிருந்தது. அதுக்கப்புறம் இன்டியூஸ்மெண்ட் எடுத்துட்டு ஸோ இந்த நம்மளோட சோச் ஏரியாவில் வந்து கன்ஃபர்மேஷன் கிடச்சிட்டு 1 மினிட்ல கன்ஃபர்மேஷன் கிடைச்சதுக்கப்புறம் ட்ரெண்ட் வந்து மூவ் ஆயிடுச்சு. ஸோ இந்த ஏரியா வந்து சோச். ஸோ இங்கே இன்டியூஸ்மெண்ட் 15 மினிட்ஸில் இது வந்து சோச். ஸோ இங்கே வந்து 1 மினிட் டைம் ஃப்ரேமில் கன்ஃபர்மேஷன் கிடைச்சதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து மேலே போயிருந்தது. இனிமேல் வந்து மார்க்கெட் மேலே போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. டில் எது வரைக்கும் அப்படின்னா 7000 போகிறதுக்குமே சான்சஸ் இருக்குது. ஸோ 1 மினிட்ல என்ட்ரி எங்கே கிடைக்குது அப்படிங்கிற மாதிரி பார்த்துடலாம். ஸோ 1 மினிட் டைம் ஃப்ரேம் போயிடலாம். ஸோ 1 மினிட்ல வந்து இது அப் ட்ரெண்டில் தான் இருக்குது. ஸோ இங்கே இருக்குது இன்டியூஸ்மெண்ட், நம்மளோட இன்டியூஸ்மெண்ட். ஸோ 1 மினிட்ல இன்டியூஸ்மெண்ட் இங்கே இருக்குது. ஸோ சோச்சுன்னு பார்க்கும்போது இங்கே இருக்குது இந்த ஏரியாவில். ஸோ 6600 கீழே வந்து க்ளோசர் கொடுத்தா தான் சோச். ஸோ அது வரைக்குமே வந்து மார்க்கெட் வந்து அப்பில் தான் இருக்குது. ஸோ என்ன நாளைக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னா ஸோ இந்த இன்டியூஸ்மெண்ட் எடுத்ததுக்கப்புறம் என்ட்ரி போகலாம். இல்லை அப்படின்னா நம்மளோட டிஜிட்டல் பிஓஐ இங்கே இருக்குது. ஸோ இது டிபிஓஐ. இல்லைன்னா நம்மளோட எக்ஸ்ட்ரீம் பிஓஐ இந்த ஏரியாவில் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கே வந்து கன்ஃபர்மேஷன் கிடைச்சதுக்கப்புறம் போகலாம். ஓகே. மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே. ஸோ இதை ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட் மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் வந்து எல்ஐசி ஹவுசிங் ஃபினான்ஸ். ஸோ எல்ஐசி ஹவுசிங் ஃபினான்ஸ் வந்து நம்ம நேற்று மார்க் பண்ணியிருந்த லெவல் படி அப்படியே எக்ஸாக்டாக வந்து போயிருந்தது. ஒரு 3% வரைக்குமே வந்து நம்மளுக்கு வந்து ரிட்டர்ன் கொடுத்துருந்தது இன்றைக்கி நூன் வரைக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா ஏரியா வந்து இப்படி இருக்குது. ஸோ இங்கே நம்மளோட சோச் பிரேக் அவுட் கொடுத்ததுக்கப்புறம் இன்றைக்கி மார்னிங் வந்து கீழே ஸ்ட்ரக்சர் பிரேக் அவுட் கொடுத்துட்டு மேலே இன்டியூஸ்மெண்ட் எடுத்துகிட்டு அப்படியே கீழே விழுந்துருந்துச்சு. ஸோ எங்கே இருந்துன்னா 686லேருந்து 660 வரைக்குமே வந்து கீழே வந்திருக்கு. ஸோ இப்போ 1 மினிட் டைம் ஃப்ரேம் படி எப்படி இருக்குது அப்படின்னா பார்த்தீங்கன்னா தெரியும் இன்டியூஸ்மெண்ட்.
ஸோ இன்டியூஸ்மெண்ட் எடுத்துட்டு ஸ்ட்ரக்சர் கீழே பிரேக் அவுட் கொடுத்துருந்தது. பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர். ஸோ இந்த ஏரியாவை வந்து நம்ம சர்ச் மார்க் பண்ணிக்கலாம். ஓகே, சர்ச். ஸோ இதில் நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலான்னா 2 சான்சஸ். ஒன்று இந்த ஏரியாவுக்கு மேலே பிரேக் அவுட் பண்ணிட்டு மேலேயே போகிறது மாதிரி, இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் இங்கே ஸ்வீப் கொடுத்துட்டு கீழே விழுகிற மாதிரி. ஓகே, ஸோ கீழே விழுந்தா ஸோ பிரேக் அவுட் கொடுத்ததுன்னா டார்கெட் வந்து 644 வரைக்கும் போகும். இன்கேஸ் மேலே பிரேக் அவுட் கொடுத்துச்சுன்னா 690 வரைக்குமே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஸோ அடுத்தது நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் வந்து பிஎஃப்சி. ஓகே, ஸோ பிஎஃப்சியுமே வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி இன்றைக்கி வந்து நல்லாவே கீழே போயிருந்தது. ஒரு 1.5% வந்து இன்றைக்கி நூன் வரைக்கும் கீழே விழுந்திருந்தது. அதுக்கப்புறம் வந்து ஒரு புல் பேக்காக மேலே போயிருந்தது. ஸோ 1 மினிட் டைம் ஃப்ரேம் போயெல்லாம் எப்படி போயிருக்கு அப்படின்னு 1 மினிட் படி பார்த்தோம்னா வந்து இன்னும் டவுன் ட்ரெண்டில் தான் இருக்குது மார்க்கெட்டு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இன்டியூஸ்மெண்ட் இங்கே இருக்குது. ஓகே, ஸோ இந்த ஏரியா வந்து இன்டியூஸ்மெண்ட் இருக்குது. இன்டியூஸ்மெண்ட் எடுத்ததுக்கப்புறம் ஸ்ட்ரக்சர் வந்து பிரேக் அவுட் கொடுத்துருக்கு கீழே. ஸோ இந்த ஏரியா வந்து பிரேக் அவுட் ஸ்ட்ரக்சர் மார்க் பண்ணிக்கலாம். இந்த ஏரியா வந்து சோச்சுன்னு மார்க் பண்ணிக்கலாம். ஸோ அகைன் பார்த்தோம்னா ஸ்ட்ரக்சர் வந்து பிரேக் அவுட் கொடுத்துருக்கு ஒரு இன்டியூஸ்மெண்ட் எடுத்ததுக்கப்புறம். ஸோ நம்மளோட இன்டியூஸ்மெண்ட் இங்கே இருக்குது. இன்டியூஸ்மெண்ட் எடுத்ததுக்கப்புறம் ஸ்ட்ரக்சர் இங்கே கீழே பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. ஸோ சோச்சுன்னு பார்த்தோம்னா இங்கே இருக்குது. ஓகே, ஸோ இப்போ 2 பாசிபிலிட்டி இருக்குது. ஒன்று நம்ம சோச்சை வந்து ஸ்வீப் பண்ணிட்டு வரணும் கீழே போகிறதுக்கு. அப்படி போனதுன்னா ஸோ டார்கெட் வந்து என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னா 470 வரைக்கும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இன்கேஸ் மேலே பிரேக் அவுட் கொடுத்துச்சு அப்படின்னா க்ளோசர் கொடுத்துச்சுன்னா கீழே ஒரு இன்டியூஸ்மெண்ட் எடுத்ததுக்கப்புறம் தாராளமாக என்ட்ரி போகலாம். என்ட்ரி வந்து போனோம்னா டார்கெட் 500 வரைக்கும் போகலாம். அடுத்தபடி என்ன ஸ்டாக் பார்க்கலாம் அப்படின்னா ஐஆர்சிடிசி. ஐஆர்சிடிசி 15 மினிட்ஸில் ஒரு நல்ல ஸ்ட்ரக்சர் தான் வந்து ஃபார்ம் ஆயிருந்தது. ஸோ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி தான் இதுவும் வந்து ஒரு 1.3% வரைக்குமே வந்து நூன் வரைக்கும் பிரேக் டவுன் கொடுத்து கீழே போயிருந்தது. இப்போ அதே மாதிரி புல் பேக்காக வந்து மேலே வந்திருக்கு. ஸோ 1 மினிட் படி ஸ்ட்ரக்சர் வந்து இன்னும் டவுன் ட்ரெண்டில் தான் இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இங்கே இருக்குது இன்டியூஸ்மெண்ட். இன்டியூஸ்மெண்ட் எடுத்துகிட்டு ஸ்ட்ரக்சர் கீழே பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. ஸோ இங்கே இருக்குது நம்மளோட சோச். ஸோ சோச். ஸோ இதையுமே ஸ்வீப் பண்ணிவிட்டு கீழே விழுந்திருக்கு. அகைன் நம்மளோட சோச் இங்கே இருக்குது. பிரேக் அவுட் பண்ணி மேலே போச்சுன்னா 920 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்கேஸ் அகைன் லிக்விடிட்டி வந்து ஸ்வீப் பண்ணிவிட்டு கீழே விழுந்துச்சுன்னா இன்கேஸ் ஸ்வீப் பண்ணிவிட்டு கீழே விழுந்துச்சு அப்படிங்கிற பட்சத்தில் 880 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஸோ இதுதான் வந்து நம்மளோட சோச். ஸோ தட்ஸ் இட் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம இன்ட்ராடே ட்ரேடிங்கான ஸ்டாக்ஸை வந்து பார்த்துட்டோம். ஸோ இந்த மாதிரி டெய்லி டெக்னிக்கல் அனாலிசிஸ் வந்து நம்ம பார்க்கணுன்னா நம்மளோட சேனலை வந்து லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.